இந்த பறவை தன்னை ஒரு ஆடு மாடுன்னு நினச்சிக்கிச்சு போல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆடு மாடுங்களோட உணவு பட்டியலில் முக்கியமான இடத்துல இருக்கிறது தான் இந்த புற்கள்னு சொல்லப்படுற கிராஸ். இந்த கிராஸஸை சாப்பிட்றதுனாலேயே இந்த கிரியேச்சர்ஸ்க்கு ரூமினன்ட் கிரியேச்சர்ஸ்னு பேர் வந்தது. இந்த ரூமினன்ட் கிரியேச்சர்ஸ்னு சொல்லப்படுற உயிரினங்களோட உணவு பட்டியலில் புற்கள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த புற்கள் ஈஸியாக டைஜஷனுங்கிறது ஆகாது. அதனாலேயே இந்த கிரியேச்சர்ஸ்க்கெல்லாம் 4 சேம்பர்டு ஸ்டொமக்னு இருக்குது. ரூமன், ரெட்டிகுலம், ஒமாசம், அபமசம். இந்த 4 சேம்பர்டு ஸ்டொமக் தான் அந்த கிரியேச்சர்ஸ்க்கு புற்களை ஈஸியாக டைஜஷன் பண்ணுறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 4 சேம்பர்டு ஸ்டொமக் அந்த ஹோட்ஸின்னு சொல்லப்படுற பறவைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு பதிலாக இதே மாதிரியே அதுங்களுக்கு ஒரு யூனிக் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது இருக்குது. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த பறவை இனங்களால் இதுங்க சாப்பிட்ற பொருட்களை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும். இந்த ஹோட்ஸின் பறவையோட ஃபேமிலியில் இந்த பறவை இனம்தான் லாஸ்ட் மெம்பர்னு சொல்கிறாங்க. இந்த ஹோட்ஸின்லாம் ஒரு ஏன்ஷியன் கிரியேச்சர்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மற்ற எந்த பறவை இனங்களுக்கும் இல்லாத மாதிரி இந்த ஹோட்ஸின் பறவையோட முட்டையிலிருந்து பொறிஞ்சி வர சிக்கோட விங்ஸோட எண்டில் நகங்கள்ங்கிறது இருக்கும். அந்த நகங்களை யூஸ் பண்ணி அந்த சிக்ஸ்லாம் மரங்கள்லேருந்து கீழே விழுவாமல் தன்னை பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நகங்கள்ங்கிறது இதுங்க வளர வளர மறைஞ்சு போயிடும். இதே மாதிரி தான் ஆர்கியோபெட்ரக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பறக்கும் டைனோசரோட சிக்கும் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக புற்களை சாப்பிட்ற ஆடு மாடுங்கள் மேலே ஒரு ஸ்மெல்லுங்கிறது வரும். அதே மாதிரி தான் இந்த ஹோட்ஸின் பறவை மேலேயும் ஒரு ஸ்மெல் வரும்னு சொல்கிறாங்க.